இன்றைக்கி வந்து நம்ம வல்லாரக்கீரை தோசை தான் ஊற்ற போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள் தாங்க, ஒன்றுமே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இலை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வயல்வெளியில் தோட்ட சைடு பார்த்திங்கன்னா ஓரத்தில் முளைச்சி கிடக்கும், பறிச்சுட்டு வருவோம். ஆனால் இப்போல்லாம் எங்கே நம்மளுக்கு கிடைக்கிது, நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான். இது இன்றைக்கி 13 ரூபான்னு சொல்லி ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் வரும்பொழுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக தான் இருக்கும். இந்த காம்பு இடையில எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு இலை தான் இருக்கும் மேலே. அந்த இலை மட்டும் நல்லா கிள்ளிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம கீரை எப்படி வாஷ் பண்ணுறோம் சேம் அதே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி ஏதோ ஒன்று குட்டி குட்டியாக இருந்துச்சு, சின்ன சின்ன பூ. அதுலேருந்து விதை வருமா என்னென்னு எனக்கு தெரியல, குட்டி பூ இருந்தது. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, எதுலேயுமே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், உங்களுக்கு பச்சை மிளகா போட விருப்பம் இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கணும். நம்ம கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் தோசையில் கலக்கிறதுக்கு அப்படி தானே இருக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்கணும். ஏன்னா இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் சிரமமாயிடும். நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இல்லையா, அதனால் எதுவுமே தேவை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் க்ரீனில் வரும் தோசை. தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா க்ரீனாகவே ஆகிடும். அவ்வளோதான். அப்புறம் தோசைக்கல்லை காய வச்சுட்டு நம்ம இனி தோசை ஊற்றிட வேண்டியது தான். நல்லா மெல்லிசாக ஊற்றினாலே வந்துடுது தோசை. அவ்வளோதான். இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி அடிச்சிங்க அப்படின்னா ஆயில் வெளியில் போகாது. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அடிக்கிறப்போ ஆயில் வந்து வெளியில் போகுது இல்லையா, 2 பக்கமும் மாற்றி அடிச்சிக்கணும். அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டு நம்ம தோசை எடுத்துக்க வேண்டியதுதான். இது ப்ளைனாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஏதாவது மசாலா, அதாவது வெங்காய தோசை வேணும், பொடி தோசை வேணும் அப்படின்னா கூட நம்ம அந்த மாதிரி கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பொடியும் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். இது வந்து வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அது மேலே தூவிட்டேன். கலக்கலை, பொடியை கட் பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தோசையாட்டம் ஆயிடுச்சா நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பொடி தோசை வேணும்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொடி தோசையும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தோசை தானே அழகாக சாப்பிட்டுக்குவாங்கல்ல. இந்த மாதிரி நம்ம கீரையை வந்து தோசையில் போட்டு கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க தொந்தரவு பண்ணாமல். இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த கீரை மசியல் இது அதெல்லாம் செஞ்சோன்னா சாப்பிட மாட்டாங்கல்ல. தோசை எப்பவும் போல் நார்மலாக விருப்பப்பட்டது தானே. அவ்வளோதான். இது வந்து பொடி தோசை மாதிரி போட்டுட்டு எடுத்துக்கலாம். இதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பொடி தோசை. நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்களேன், அந்த க்ரீனிஷ்ஷு, அதுக்கப்புறம் ப்ரௌன் மாதிரி, அதுக்கப்புறம் ரெட்டு. அவ்வளோதான். இதுக்கு வந்து சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.